அம்மாக்கு இன்னைக்கு உடம்பு முடியலன்னு சொல்லிட்டு இன்றைக்கி நான் தாங்க டின்னருக்கு ப்ரிப்பேர் பண்ண வந்தேன். ஸோ தோசை ஊற்றி சட்னி தக்காளி சட்னி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இப்போ மாவுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருந்தேன். சித்தப்பா வந்து சரி நானும் சட்னி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. இப்போ அவங்க தான் வெங்காயம் கட் பண்ணி தக்காளிலாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. நான் வதக்குறதுக்கெல்லாம் எண்ணெய் ஊற்றி ஸோ அதையெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெங்காயம் தக்காளி எல்லாம் அவங்க தான் வெட்டி கொடுத்து நான் அதை இப்போ போட்டு வதக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பாத்திரம்லாம் கிடந்ததுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் பாத்திரம் கழுவ போயிட்டேன். அவங்க தான் வதக்கிட்டு சட்னியெல்லாம் ஆற வச்சு வதக்குனாங்க. அப்புறமா நான் தோசை ஊற்றினேன். தோசை ஊற்றிட்டு சைட் பை சைட் பாத்திரமும் கொஞ்சம் கழுவிக்கிட்டு இருந்தேன். இப்போ தோசை ஊற்றி நான் ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன். சட்னி சித்தப்பா தான் ரெடி பண்ணாங்க. பாருங்கள் தோசை சட்னி அப்புறம் மதியம் உள்ள கறி குழம்பும் இருந்துச்சு. அதை வச்சும் சாப்பிட்டுட்டு சாப்பிட்ட பாத்திரத்தெலாம் கழுவி வச்சுட்டு ஸோ இப்போ கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேங்க. அவ்வளோதான்.